எஸ் பிரைஸ் த லார்ட். நாம் சங்கீதம் வாசிக்கும்படியாக எல்லாரும் மேல் இருக்கலாம். சங்கீதம் 73. ஆசாபின் சங்கீதம், சங்கீதம் 73. மூணாவது சங்கீதத்தை எடுத்துக்கலாம். 28 வசனங்கள் இருக்குது. ஒரு 10 வசனங்களை மட்டும் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம், மாறி மாறி. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆமேன் ஆமேன். இந்த சங்கீதம் வந்து 28 இருக்குது. ஸோ நமக்கு டைம் இல்லாதனால இந்த சங்கீதம் போதுமானது. இந்த சங்கீதம் வந்து ஆசாப்பின் சங்கீதம். இது வந்து ஆசாப் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னு சொன்னால், தாவீது வந்து எல்லோரும் உட்காரலாம். தாவீது வந்து ஆசாப்பை வந்து பயன்படுத்துகிறாரு. ஆசாப் யார் அப்படின்னு சொன்னால், இவரும் வந்து சங்கீதங்களை வந்து இவங்க கையில் வந்து ஒப்படைச்சிருவார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த சங்கீதங்களுக்கு இசைகள், அதாவது இவர் வந்து ஒரு யார் அப்படின்னு சொன்னால் மியூசிஷியன். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொடுக்குற அந்த சங்கீதத்துக்கு வந்து அவர் வந்து இசை அமைப்பாளர். யார் அப்படின்னா ஆசாப். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு பாடல்கள் பாடி இவர் கையில் கொடுக்கும்போது அவர்கள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பாடலுக்கு தகுந்ததற் போல் இசையை அமைத்து அவர் வந்து என்ன பண்ணுவார், ஸ்டேஜில் வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிற ஆள் இவர். ஸோ இவரோட வேலை என்ன அப்படின்னா, இவர் வந்து சங்கீதம் அமைக்கிறது. அவர் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காரு. இவர் எழுதுகிற இந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கர்களை பார்க்குறாரு. நீதிமான்கள் வந்து துன்பப்படுகிறதையும், துன்மார்க்கர்கள் வந்து சந்தோஷமாயும் அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்காங்க. ஸோ இவர்களை பார்த்து தான் இந்த சங்கீதத்தில் வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, துன்மார்க்கர்களை பார்த்து குறிப்பிடுறாரு. எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, இவர் மனவேதனைப்படுறாரு. துன்மார்க்கராக இருக்கிற இவங்க வந்து இவ்வளவு சந்தோஷமாகவும் இவ்வளவு ஆசீர்வாதமாகவும் குறையில்லாதவர்களாக நாங்கள் பார்க்குறோமே, நாங்கள் நீதி செஞ்சு கூட நாங்கள் வந்து துன்பப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டவே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னை வந்து நொந்துக்கிறாரு. தன்னுடைய ஜீவியத்தை பார்த்து நொந்துக்கிறவராக இருக்கார். ஸோ இவருக்கு வந்து பல கேள்விகள் இருக்குது. ஏன் இவன் எல்லாமே செய்கிறான், எல்லா பாவங்களும் செய்கிறான், ஆனால் இவங்களை வந்து கடவுள் வந்து ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. எல்லா தேவைகளும் அவங்களுக்கு சந்திக்கப்படுது. அவங்க வந்து எதுலேயும் குறைவில்லாதவர்களாக இருக்காங்களே, ஆனால் நாம் நன்மையை தான் செய்கிறோம், நல்லது தான் நம்ம வந்து மற்றவர்களுக்கு சொல்லித்தரோம். பட் எல்லா காரியங்களும் நம்ம செய்தாலும் கூட நம்ம இடத்துல அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதம் நம்ம இடத்துல இல்லை அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சங்கீதத்தில் 73ஆம் சங்கீதத்தில் ஃபுல்லாமே அவர் வந்து புலம்புறாரு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து ஒரு காரியங்களினால அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுறாரு. இவர்கள் எல்லாமே துன்மார்க்கர்களோ கைவிடப்படுவாங்க, ஆனால் நீதிமான்கள் வந்து பரலோக ராஜ்யத்திற்கென்று அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அவங்களுக்கான ஒரு திட்டம் ஒன்று இருக்குது வருங்காலத்தில். ஆனால் துன்மார்க்கர்களுக்கோ எந்த திட்டமும் கிடையாது. இவர்கள் ஜீவன் வந்து எப்பவுமே பிழைத்திருக்கும், இவர்களுடைய அதாவது ஆத்மா எப்பவுமே பிழைத்திருக்கும். துன்மார்க்கருக்கோ அவருடைய காலங்கள் வந்து அர்ப்பண்டு போகும்.
ஸோ இந்த மாதிரி சொல்லி கர்த்தர் வந்து அவர் இடத்துல பேசும்போது அவர் வந்து தன் நிலையை உண்மையாகவே நம்ம நீதிமானாக இருக்கிறதுக்காக அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. துன்மார்க்கர் நிமித்தம் அவர் எவ்வளோ சஞ்சலப்படுத்தப்பட்டாரோ, ஆனால் அவங்க வந்து இந்த இடத்துலையோ சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற நீங்களோ நகைப்பீங்க, அதாவது துக்கப்படுவீங்க, ஆனால் துன்மார்க்கரோ உங்களை பார்த்து நகைப்பாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குன்னு ஒரு நியாய தீர்ப்புன்னு வரும்போது அன்னைக்கு வந்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அவங்க வந்து துக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து சொல்லி ஆறுதல் படுத்தியிருப்பார். இந்த உலகத்தில் உபத்திரங்கள் நமக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதனால தான் சொல்கிறாரு யோவான்லேயும், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லி வசனங்களை சொல்லி நம்மளை வந்து தேற்றுறதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வசனத்தில் தான் இப்போ எப்படி நாம் எல்லாமே ஒரு சில காரியங்களில் வந்து நம்ம புலம்புவோம். என்னன்னு புலம்புவோம் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாமே வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்து நல்ல வசதியாகவும் கார் வசதி எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம கர்த்தரையே நம்பி இருக்கோம், ஆனால் நம்ம வந்து இப்படியா இருக்கோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற காலங்கள் சில காலங்கள் நாமளாக கூட இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் வந்து நம்ம அன்றைக்கி நினைக்கிற நாம் வந்து ஆசப்பா போல் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து மனம் திரும்பணும். ஆனால் கர்த்தர் வந்து நமக்கான எல்லா காரியங்களையும் கர்த்தர் வந்து நமக்கு செய்து முடிப்பார், முடித்து வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம இல்லாத இடத்துல தான் கர்த்தர் வந்து இருக்கிறது என்று அழைத்திருக்கிறார். நம்ம இடத்துல அந்த தகுதி இல்லை, தகுதிப்படுத்தி அழைத்திருக்கிறார். ஸோ அதனால் வந்து நம்ம இடத்துல எது இல்லைனாலும் எந்த காலகட்டங்களிலும் நம்ம வந்து சந்தோஷமாயிருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு மனுஷனால், ஆனாலும் அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, துக்கத்தில் கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து இந்த வசனத்தை நமக்கு சொல்லி ஆறுதல் படுத்தியிருக்காரு. அதே போல தான் அன்றைக்கி ஆசாபினுடைய இந்த சங்கீதத்துலேயும் கர்த்தர் வந்து அவருடைய புலம்பல் எல்லாத்தையும் அதை கேட்டு அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவருடைய வார்த்தையினால் அவர் வந்து தைரியப்படுத்துகிறாரு. ஸோ அதுதான் இந்த 73வது சங்கீதம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உலகத்தை பார்த்து ஓடாமல் கர்த்தரை பார்த்து ஓடணும். உலகத்தை பார்த்தோம் ஓடணும் அப்படின்னா நம்ம விழுந்து போயிடும். ஆனால் கர்த்தரை பார்த்து நம்ம ஓடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர் பெற்றது போல் ஜெயத்தை நாமளும் பெற்றுக்கொள்வோம். ஸோ அதனால் வந்து இந்த சங்கீதத்தை வந்து இது வந்து நம்ம தியானித்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இந்த உலகத்தினுடைய கவலைகள் கலக்கங்கள் எல்லாமே மறைஞ்சு தேவன் மேலே இருக்கிற அந்த அன்பு நிமித்தமாக அந்த பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து நமக்கு என்ன அப்படி பவுல் சொன்னது போல் என்ன சொல்கிறார் பவுல் அப்படின்னா, இந்த துக்கமும் இந்த துன்பங்கள் எல்லாம் வருகிற மகிமைக்கு ஈடாகுமோ அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி நம்மளை வந்து அவர் வந்து என்ன படுத்துவார், பலப்படுத்திப்பார். அந்த மாதிரி நாமளும் நம்மளை பலப்படுத்திப்போம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சங்கீதம் வந்து நம்ம தியானிக்கும் போது இந்த காலகட்டத்தில் நமக்குள்ளே வந்து ஒரு புதிய தைரியம், புதிய பலன் கர்த்தர் வந்து நம்ம பலப்படுத்துவார். ஆமென். ஓகே, அதில் வந்து ஒரே ஒரு வசனம் 73ல் 26வது வசனம், என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், துன்மார்க்கர் வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், கடவுள் வந்து அழிப்பார், ஆனால் நீதிமான்களை எப்போவுமே நிலை நிற்க செய்வார் அப்படின்றது வந்து இந்த வசனத்தில் வந்து தெரியும். ஓகே, நம் தலைகளை தாழ்த்தி, அன்புள்ள ஆண்டவரே இயேசு ஸ்தோத்திரமப்பா. இந்த ஆசாபின் சங்கீதம் 73வது சங்கீதத்தில்ப்பா இயேசுவே அவருடைய கலக்கங்களை அன்னைக்கு தகப்பனே அவங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிறாப்பா. ஆனாலும் எங்களுக்குள்ளே கூட தகப்பனே இன்னைக்கு எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம், ஆனாலும் உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும், நீர் போதும் என்ற அந்த மனதோடு தகப்பனே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எங்கள் பாரங்கள் யாவையும் உம்மீது வைத்து அப்பா நாங்கள் சந்தோஷமாய் நடக்க உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு உதவி செய்கிறதப்பா. உம்முடைய வார்த்தைகள் நீங்கள் எங்களை கொண்டு அப்போ எங்களை தேற்றியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.